2019ஆம் ஆண்டு எங்களுக்கு வாக்கு கேட்க தமிழக முதல்வர் அவர்கள் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இதே மேடையில் இதே அரங்கத்திற்கு வந்தார். இப்பொழுது மாண்புமிகு முதல்வராக மீண்டும் எங்களுக்கு வாக்கு கேட்க இங்கே வருகை தந்திருக்கின்றார். வெறும் கையை வீசிவிட்டு வரவில்லை. மதுரையின் வளர்ச்சிக்கு 70 திட்டங்களை அறிவித்துவிட்டு கம்பீரமாக மதுரை மக்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இந்த மேடையிலே இருந்து நாட்புறம் பார்த்தாலும் பாஜக மதுரைக்கு செய்த துரோகம், தமிழகத்துக்கு செய்த துரோகத்தின் அடையாளங்கள் இருக்கிறது. நேர் எதிரே 10 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட நெய்ப்பர் அப்படியே கிடக்கிறது, துவங்கவில்லை. மேடைக்கு நேர் பின்னே தமிழகத்திற்கு வஞ்சகத்தின் சாட்சியாக இருக்கிற எய்ம்ஸ் அப்படியே கிடக்கிறது. இந்த மேடையின் வலப்புறம் பிரதமருடைய சொந்த தொகுதியில் இருந்து புறப்படுகிற சர்வதேசிய பயணிகள், வாரணாசியில் இருந்து புறப்படுகிற சர்வதேசிய பயணிகளை விட 2 மடங்கு சர்வதேசிய பயணிகள் பயணிக்கிற மதுரை விமான நிலையம் பாஜகவில் கைவிடப்பட்ட சர்வதேச விமான நிலையம் என்ற அந்தஸ்து தரம் மறுக்கிற விமான நிலையமாக இருக்கிறது. இந்த மேடையினுடைய நாட்புறமும் பாஜகவால் கைவிடப்பட்ட துரோகத்தின் அடையாளம் என்றால், இந்த மேடையினுடைய நாட்புறமும் தமிழகத்தின் முதல்வரால் அரங்கடிக்கப்பட்ட வெற்றியின் அடையாளங்கள் இங்கே இருக்கின்றது. உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் வந்து போகிற கீழடி அருங்காட்சியகத்தை தந்துவிட்டு மீண்டும் வாக்கு சேகரிக்க நம்முடைய முதல்வர் இங்கே வந்திருக்கிறார். 6 மாதத்தில் 5.5 லட்சம் பார்வையாளர்கள், மாணவர்கள் வந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மதுரைக்கு தந்துவிட்டு மீண்டும் இங்கே தமிழகத்தினுடைய முதல்வர் வந்திருக்கிறார். 2000 ஆண்டு கால வரலாற்றினுடைய திமிழா இருக்கிற ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டுக்கான அரங்கத்தை அலங்காநல்லூரிலே திறந்து வைத்துவிட்டு தமிழக முதல்வர் மீண்டும் வாக்கு கேட்க இங்கே வந்திருக்கிறார். ஆன்மீகத்தின் பெருமடையாளமான மதுரை அழகர் கோவிலில் திருப்பணிகளால் ஒரு சிறிய திருப்பதியாய் மாற்றி கொடுத்துவிட்டு தமிழக முதல்வர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். ஆன்மீகமும் வரலாறும் எங்கள் இரு கண்கள், நவீனமும் வளர்ச்சியும் எங்கள் இரு கண்கள் என்று நேசிக்கிற தமிழக முதல்வர் அவர்களை வருக வருக என்று மக்களின் சார்பில், மதுரையின் சார்பில் வளர்ச்சியினுடைய வாய்ப்பாக கருதி வரவேற்று நீங்கள் அனைவரும் மதுரை நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் எனக்கும் சிவகங்கை தொகுதியிலே போட்டியிடுகிற அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு கை சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொட்டு நீர் பாசனம் போல முதல்வருடைய மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் நேரடியாக ஒவ்வொரு மகளிருக்கும் சென்று அடைகிறது. இதைவிட ஒரு சிறந்த பொருளாதார சமுதாய யுக்தி எதுவும் இருக்கவே முடியாது. இதை கொச்சைப்படுத்துகிறவர்களுக்கு அரசியலும் தெரியாது, சமுதாயமும் தெரியாது, பொருளாதாரமும் தெரியாது. முதல்வருடைய யுக்தி என்பது ஒரு மகளிரை மட்டும் ஊக்கப்படுத்துவது கிடையாது. ஒரு சுத்து வட்டார பொருளாதாரத்தையும் இந்த நேரத்தில் அது வளர்த்தி கொண்டிருக்கிறது. அத்தகைய திட்டங்கள் தொடர இந்தியாவிலே மீண்டும் ஒரு ஜனநாயக ஆட்சியை அமைய, நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க, நம்மளுடைய மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற, நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி, நாம் 1 ரூபாய் வரி கட்டினோம் என்றால் நமக்கு 29 பைசா தான் மீண்டும் வருகிறது. ஆனால் மத்தியிலே இருக்கும் இந்துத்துவ அரசாங்கம், இந்தி பேசுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசம் 1 ரூபாய் வரி கட்டினால் 2 ரூபாய் 73 காசு வருகிறது. அதையெல்லாம் சீர்திருத்தி ஒரு நல்லாட்சி அமைந்திட இந்தியா கூட்டணியின் சார்பிலே எங்களுக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கும் முதல்வர் அவர்களை ஆதரித்து நீங்கள் அனைவருமே மதுரையிலே தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கு கதிரவாள் சின்னத்திலும் எனக்கு சிவகங்கையிலே கை சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.